ஹீரோவோட அம்மா அப்பாவும் 35வது கல்யாண ஆனிவர்சரியை நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கல்யாண சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ அங்க வந்து அந்த அக்னிகுண்டத்தில் தண்ணி ஊத்திட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா இந்த கல்யாணத்தை பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அவரு உங்க மேல இருக்க பாசத்தினால திரும்பி வரலாமா, அவர் லவ் பண்ண பொண்ணு அவரை துரத்தி விட்டுட்டு அதனால தான் திரும்ப உங்ககிட்ட வந்திருக்காரு அப்படின்றத சொல்றான். அது மட்டும் இல்லாம அவருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வரல, அது எல்லாமே போய் தான் நம்மள நல்லா போய் சொல்லி ஏமாத்திருக்காருன்றத சொல்றான். கேட்கிற ஹீரோட அப்பாவும் இவன் குடிச்சிட்டு போதில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், வேணும் டாக்டர் கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த டாக்டருமே கூப்பிட்டு கேட்கறாங்க. அப்ப அந்த டாக்டருமே உண்மையை சொல்லிடுறாரு. அவனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இல்ல, வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான்ன்றதை இதை கேட்டதுமே அங்க இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோட அப்போ என்ன யாரும் அப்ப நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுது நடிக்கிறாரு. இதை பார்த்ததுமே ஹீரோ கடுப்பாயி எவ்வளவுதான் நடிப்பீங்க, உங்க நடிப்பெல்லாம் இனிமேல் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டுறான். இதை கேட்கறவங்க அம்மாவும் அவனை போட்டு அடிச்சிடுறாங்க. அப்பா கிட்ட இப்படியா பேசுவேன், சாரி சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப அவனுமே சாரி சொல்றான். ஹீரோட அப்பாவும் அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வாப்பலாம்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அவங்க அவர் கையை தட்டி விட்டுடுறாங்க. இனிமேலும் உங்களோட பொய்யெல்லாம் தாங்கிட்டு உங்க கூட என்னால வாழ முடியாது, நம்ம டிவோர்ஸே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க பொண்ணு, நான் ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ண, உங்க மனசுலாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன், ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கல்யாணாலே பயமா இருக்குன்னு சொல்லி அழறா. அவங்க அம்மாக்குமே தான் பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ண விஷயம் தெரிய வருது. ஹீரோவும் அவங்க அம்மாவும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு இப்போ மன்னிப்பு கேட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. ஹீரோட அப்பாவும் ஹீரோ கூப்பிட்டு உன் முகத்தை பார்த்து மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இல்லை, என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இப்போ உண்மையாவே அழறாரு. இதை பார்த்துமே நம்ம ஹீரோவும் ஃபீலிங் ஆகி அவர் போய் ஹக் பண்ணிடுறான். ஹீரோயினுமே கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இதை நினைச்சு ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ரெண்டு பேரோட டிவோர்ஸ் கேஸ்மே கோர்ட்டுக்கு வருது. இப்போ ஹீரோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிடுறாங்க. இப்போ ஜட்ஜுமே உங்க ரெண்டு பேருக்குமே 6 மாசம் டைம் தரேன், அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னா பிடிக்கல அப்படின்னா ரெண்டு பேருமே டிவோர்ஸ் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரெண்டாவது கேஸா ஹீரோ ஹீரோயினை கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோயின் எழுந்து வராங்க. அப்ப ஹீரோ சடனா நில்லுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. கனடா இல்ல அமெரிக்கால எங்க வேணாலும் போனாலும் உங்க கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்றத சொல்றான். காலேஜ் டைம்ல ப்ரொபோஸ் பண்ண மாதிரி திரும்ப ப்ரொபோஸ் பண்றான். அதை பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு பயங்கர ஹாப்பியாகி ஹக் பண்ணிடுறா. ஹீரோ ஹீரோயினும் ஒன்னா கனடா கிளம்புறாங்க. ஹீரோவும் அவங்க அப்பா தனியா கூட்டு போயிட்டு அம்மா விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். அவருமே உங்க அம்மாவை கல்யாணத்துக்கு முன்னாடி இம்ப்ரெஸ் பண்றதுக்கு 3 மாசம் ஆச்சு, இப்போ கொஞ்சம் வயசாயிடுச்சுன்றதால 6 மாசத்துல இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவருமே அவர் ஒய்ஃபுக்கு கார் கதவுலாம் திறந்து விட்டு இம்ப்ரெஸ் பண்ற வேலையை ஆரம்பிக்கிறாரு.